இல்ல அதான் நம்ம கதைகள் நம்ம நம்புறோம் இல்லையா நல்லா இருக்குன்னு. அது யாரு இன்னொரு நாள் நம்ம இல்லாத அடுத்த ஆள் நம்பணும்ல. அதை நம்புறதுக்கான கதைகள் எதுன்றதுதான் முக்கியம் இருக்கு. அது அப்படிதான். அதனாலதான் கனாவை என் கூட சேர்ந்து எல்லாரும் நம்பினாங்க. அது படமா மாறிச்சு. மற்ற கதைகள் நான் ஸோ ஃபஸ்ட்டு கபாலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் நெருப்புடான்ற பாட்டு உங்கள் வாய்ஸில் வருது. ஸோ மக்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது அந்த பாட்டு தான். அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ என்னோட இது என்னென்னா, அதுக்கான ரெக்கக்னேஷன் உங்களுக்கு இன்னும் கிடைக்கலையோ அப்படின்னு தோணுது. பர்சனலாக எனக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் தெரியல நீங்கள் எழுதுனதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொடியில் நீங்கள் எழுதுனதாக இருக்கட்டும். இப்போ எஸ்கே உங்கள் ஃப்ரெண்டுன்றதுனால சரி கனா படம் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எழுதி முடிச்சுட்டு போய் அவர்கிட்ட காமிச்சு சொன்னீங்களா, இல்லை வந்து ஒரு ஃபேக்ட் மாதிரி ஒரு ஸ்டோரி? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் நெஞ்சுக்கு நீதியான ஒரு படம் எடுக்கிறீங்க. அந்த படத்தில் உதய் சார் இல்லாமல் அந்த படம் எடுத்திருந்தா ஒர்க் அவுட் ஆகிருக்குமா? அந்த படத்தோட ஸ்டாரு ஒரு ஹை வேல்யூ ஸ்டாராக இல்லாமல் இருந்திருந்தா அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்த நம்மளால ஓப்பனாக பேச முடியுமா? என்னோட ஹீரோ வந்து நெகட்டிவ் ஷேட்ல இருக்கிறதோ இல்லை கிரேயா இருக்கிறதோ எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஆனா அதுதான் பேசிக்கா எல்லாருக்கும் பிடிக்குது. அதனாலதான் பெரிய ஹீரோஸ் ஃபிலிம்ஸ்ல வந்து நம்ம அந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல மாதிரி ஒருத்தனை ஹீரோவா இங்க காட்டவே முடியல. கஷ்டமா இருக்கு. இவ்வளோ ஷேர் பண்ணிக்கோங்க, நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஆனா பேப்பர்ல இருக்கிறது எப்படி இங்க சினிமாவுக்கு வருது, எப்படி ஸ்கிரீன் கன்வெர்ட் ஆகுதுன்றது நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அது வந்து பேசுற மாதிரி பேசுறது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு புரியணும்னா நீங்க பேசணும். சினிமா உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு புரியணும்னா நீங்க போய் அது ஒர்க் பண்ணி பார்த்து அந்த லாங்குவேஜை நீங்க வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் அது நடக்கும். ஒரு ஷூட்டிங்ல 2 ஷூட்டிங்ல நல்ல ஷூட்டிங் ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி வந்துடும். ஹைண்ணா, என் பேர் நேலு, நான் ஸ்ரீலங்கா. இங்கேருந்து ஆக்டிங் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஆக்டராக இருந்த டைம்னா எப்படி நீங்கள் ஆக்டிங்குக்கு அந்த இதுக்கு டிரெக்டர்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? இப்போ நீங்கள் இப்போ டிரெக்டராக இருக்கீங்க, உங்ககிட்ட நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணோம்? நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டோ இல்லாட்டி ஒரு ஆக்டிங் வரும்போது நீங்கள் அதை எப்படி நீங்கள் எங்களை செலக்ட் பண்ணுவீங்க? நாங்கள் உங்களை படத்தில் நடிக்கணும்னா என்ன பண்ணணும்? சொல்லுவோம். நான் எப்படி சொல்றேன், நான் ஆக்சுவலி கதை பண்ணிட்டு யோசிக்கும் போது நான் இந்த கேரக்டர் யார் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், அதை என்ன பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட டீம் கிட்ட கொடுத்து ஆடிஷன்ஸ் பண்ணுன்னு சொல்லுவேன். ஸோ அவங்க ஆடிஷன்ஸ் பண்ணுவாங்க. ஆடிஷன்ஸ்ல அவங்க டைலாக்ஸ்லாம் பேசுறது வச்சு எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. கொடுத்த லிஸ்ட்டை வச்சு நான் பார்த்து அதில் யாராவது எனக்கு செட் ஆகிறாங்களா, நான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காங்களான்ட்டு அது அந்த மூமெண்ட்ல அந்த டைம்ல எனக்கு தோன்ற விஷயம். அதுக்கு ஒரு ஃபார்முலா டெம்ப்ளேட் எதுவுமே கிடையாது. எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அந்த நேரத்தில் எனக்கு அந்த அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு எஸ் அப்படின்னா நான் ஓகேன்னு சொல்லுவேன். இல்லை 15 பேர் எனக்கு வேணாம், வேற யாராவது கூட்டுவாங்கன்னா திருப்பி அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் நடக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ப்ராசஸ். இதுல எப்படி அப்ரோச் பண்ணணும், போகணும், வரணுன்றது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்க என்னன்னா டெஸ்டினி தான் இங்க ஒண்ணு. பாதைகள் தெளிவாலாம் இருக்காது. நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிக்கிற பாதையில தான் உங்களால ரொம்ப நேரம் போகும். இன்னொருத்தங்க ஏதாவது ஒரு பாதையை காமிச்சு விட்டு அதில் நீங்க போனீங்கன்னா பாதியிலே திரும்பி வந்துடுவீங்க. இல்லை அது பாதியிலே உங்களுக்கு என்னன்னே தெரியாம கூட போயிடலாம். பாதையை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கபாலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் நெருப்புடான்ற பாட்டு உங்கள் வாய்ஸில் வருது. ஸோ மக்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது அந்த பாட்டு தான். அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ என்னோட இது என்னென்னா, அதுக்கான ரெக்கக்னேஷன் உங்களுக்கு இன்னும் கிடைக்கலையோ அப்படின்னு தோணுது. பர்சனலாக எனக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் தெரியல நீங்கள் எழுதுனதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொடியில் நீங்கள் எழுதுனதாக இருக்கட்டும். ஸோ அது இன்னும் கண்டினியூ ஆகுமா, இல்லை அது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா சின்ஸ் நீங்கள் டைரக்டர் ஆனதுனால? அப்படிங்களா? அது மேபி நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செகண்ட் வந்துட்டு இப்போது ரஞ்சித் வந்து வெங்கட் பிரபு கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ எடுக்கிறது வந்து அவரோட படங்கள் வந்து நான் என்ன என்னோட வாழ்க்கையில் பார்த்தனோ ஸோ அதோட பிரதிபலிப்பாக தான் என்னோட மூவிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து நெல்சன் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ பட் ஆனால் நீங்கள் எடுக்கிற படம் வந்து இப்போவே ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டு இப்போது இந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் வரிசையில் இப்போ நீங்களும் வரீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. ஸோ இது நீங்கள் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்களா, இல்லை அதுவாக அமையுதா? பிளான்
என்ன மாதிரி பிளான் சொல்லுங்கள். இப்போ ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நான் வாழ்க்கையில் பார்த்தேன், அதை தான் நான் படமாக எடுக்கிறேன், என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் நான் உங்களை மான்கராத்தாலையும் சரி, ராஜா ராணியில் பார்த்த அருண் காமராஜுக்கும் அவர் எடுக்கிற படத்துக்கும் வந்துட்டு சம்மந்தமே இல்லையோன்ற மாதிரி என்னோட தாட்டு. ராஜா ராணியில் மான்கராத்தையில் பார்த்த அருண் ராஜாலாம் வந்து கரெக்ட் இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு காமெடி படம் எடுப்பார் அப்படின்றதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நீங்கள் எடுக்கிறது டோட்டலாக வேறையா இருக்குது. ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுதான். சார்லி சாப்ளின் ஒரு சீரியஸான படத்தை நடிச்சிருக்காரு தெரியுமா? ஓகே, அந்த மாதிரி சொல்றேன். இல்லை, அது நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா இல்லை அது அமைதான்னு கேட்குறேன். இப்போ நெஞ்சுக்கு நீதின்றது எனக்கு பிடிச்சது நான் பண்றேன். அதாவது தெரிஞ்சு பண்றவங்க, நான் எப்படி எனக்கு தெரியாத விஷயத்த நான் பண்ண முடியுமான்னு, எனக்கு தெரியாம ஒரு விஷயம் எப்படி நடக்கும். இப்போ ஏற்கனவே ஒருத்தர் கேட்ட மாதிரி நம்ம நினச்ச கதைகள்லாம் ஆக்சுவலாக ஃப்யூச்சரில் வந்துடுதுன்றது ஒரு பக்கம். அது கான்ட்ராஸ்ட்டாக இப்போ நம்மளுக்கு ஒரு லைன் தோணுதுன்னா அது ஏற்கனவே வந்திருக்கான்ற ஒரு டவுட்டு ஒன்று வருது. தமிழ்லையோ இல்லை அதர் ரீஜனல் லாங்குவேஜஸ்லையோ இல்லை ஃபாரின் லாங்குவேஜஸ்லையோ வந்திருக்குமோன்ற ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதை கிளியர் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணும். அதை எப்படி சார் நீங்கள் அணுகுறீங்க? அந்த மாதிரி என்ன மாதிரி ரிசர்ச்? அது வந்து ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஒரு சைக்கோத்தனம். எனக்கு அந்த சைக்கோத்தனம் அதிகம். முன்னாடிலாம் நான் நிறைய இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆகும். கமர்ஷியலான ஐடியாவாக தான் இருக்கும், அது எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ இந்த கதையை நான் போய் ஒரு ஹீரோட்ட சொன்னால் அவங்களுக்கு ஒத்துப்பாங்க. இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு வந்து இது யாரோ ஏற்கனவே எடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு அதில் என்ன மாதிரி அதை காமிக்கணுன்றதுல ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். எனக்கு அதை அவங்க எடுத்த மாதிரி எடுக்கணுமா, இல்லை அதை பிரேக் பண்ணி வேற மாதிரி எடுக்கணுமா, இல்லை நம்ம அதை பார்க்காம, இல்லை அது தேவையே இல்லை, ஏன் நான் எடுக்கணும் இப்படின்னு நிறையா ஒன்று இருக்கும். ஆனால் அது எல்லாமே நிறைய யோசிக்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஏற்கனவே படங்கள் வந்திருந்தாலும் நம்ம சொல்ற மாதிரி அந்த கதையை அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கதைங்கிறது எப்படி இருந்தாலும் ஒருத்தர் இருந்தா அவங்க இதனால இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிறது தானே இருக்கும். அவங்க நீங்க அது என்ன கதை எடுத்தீங்கனாலுமே இதுதான் இருக்கும். ஒருத்தன் இருந்தா ஒருத்தன் எதுதான் அவனை ஜெயிச்சான், இவ்வளவுதான். அவர் ஹீரோ இல்லைன்னா அவ்வளவுதான் இருக்கும். ஒருத்தர் இருந்தா இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, யார் ஜெயிச்சான். இதுதான். இதுக்கு மேல நம்ம யாருமே எடுக்காத படத்தை நம்ம எடுக்க முடியாது. இதுக்குள்ளதான் எடுத்தாகணும்னு அந்த கேரக்டர்ஸ்குள்ள ஏதாவது புதுசா இருக்கா அப்படி, இல்ல அந்த பேக்ராப்பா ஏதாவது புதுசா இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ண. அதனாலதான் ரீமேக் பண்ணணும்னு நான் யோசிச்சது ரீசன். எனக்கு அந்த சைக்கோத்தனத்தை கொஞ்சம் போக்கணுன்றதுக்காக. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தங்க எடுத்த ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு ஃபிலிம், அது திருப்பி நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம கதை இல்லை. இப்போ நம்ம கதை இல்லைன்னப்போ அதை எப்படி நம்ம ஓன் பண்ணி எடுக்க முடியுமோ, நம்ம எப்படி அதை ஃபீல் பண்ணணும். அப்போ நம்ம கதையா நம்ம ஃபீல்குள்ளார இருக்கிற கதையா மாற்றி நம்ம அதை கன்சியூம் பண்ணணும். அதில் நம்ம கன்சியூம் பண்ணிட்டு அதை நம்ம எடுக்கணுன்ற மாதிரி தான் எடுத்தது. ஸோ அது ஒரு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். அப்புறமா சூழ்நிலை உங்களை வந்து அதை அடாப்ட் பண்ண வச்சோம். ஏன்னா ஏற்கனவே வந்திருக்கும் எல்லாமே, வராத ஒன்று நம்ம எடுக்க முடியாது. நிலவே இல்லை. ஏற்கனவே எங்கேயாவது ஒரு விதத்துலயாவது ஒன்று எக்ஸ்க்ளூசிவா தான் வந்திருக்காதே தவிர அவுட் அண்ட் அவுட் உங்க படம் அங்க ஏற்கனவே யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு கதையே இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கொடுத்தா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் ஷூட் பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தங்களோட தாட் ப்ராசஸ் வேறையா இருக்கும், ஒவ்வொருத்தங்க பாட்டு வாங்குற விதம் வேறையா இருக்கும், ஒவ்வொருத்தங்க கேரக்டர்ஸ் கிட்ட பர்ஃபார்மன்சஸ் வாங்குற விதம் வேறையா இருக்கும். இங்க ஒவ்வொருத்தருமே வேறையா தான் படம் இருக்கும். அது வர காம்பினேஷன் ஆஃப் சினிமோகிராஃபர்ஸ், ஆர்ட் டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் மாறும்போது ஆப்வியஸா ஒரே கதை வேற வடிவத்துல வந்துடும். ஸோ ஆப்வியஸ்லி யாரோ எடுத்தது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நமக்கு தெரிஞ்சே பண்ணாதான் தப்பு. தெரியல, நமக்கு தெரியாது, நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இல்லைன்னு பண்ணா தப்பு. நம்ம ஒரு சீன் எழுதி வச்சிட்டோம், அது ஷார்ட் கம்போஷன் போகும்போது நமக்கு இந்த சீனுக்கு 3 ஷார்ட் போகுது, நம்ம முடிவு பண்ணிட்டு அங்கே போய் எடுக்கும். பட் அங்கே போனால் என்ன சொல்கிறேன், சினிமாட்டோகிராஃபர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எடுத்துனே இருக்காங்க. பட்டு வேணாம் எனக்கு இது போதுன்னு சொன்னால் அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்துருக்காங்க. சரி, அப்போ அது எடிட்டிங் டேபிள் போனால் கூட எடிட்டர் அதே சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுன்னு சொல்கிறாங்க. சார் அது எப்படி சார் பண்ணுறது? ஏன்னா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சு எடிட்டில் தூக்கிறதுக்கு எடுக்காமல் இருக்கலாம்ல. அதுதான் இது என்னன்னா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிறதுன்றது வந்து டீமில் சப்ஸ்டியூட் வச்சுக்கிற மாதிரி தான். யாராவது அடிபட்டுருச்சுன்னா விளையாடுறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸாக கட் பண்ணும்போது உங்களுக்கு மேட்ச் பண்ணி கட் பண்ண முடியாது. சில நேரம் வந்து ஆக்ஷன் கண்டினியூட்டி இருக்காது, சில நேரம் வந்து ஏதாவது ஒன்று எடிட் டேபிளில் மாறும்.
இப்போ உங்களுக்கு வந்து இப்போ டயலாக் மாற்றணும், இப்போ அந்த டயலாகே தப்பு இப்போ நீங்கள் எடுத்தது, ஆனால் அந்த சீன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா எடுத்து வச்ச ஷார்ட்ஸில் வேற கவுண்டர் ஆங்கிளில் அவங்களால அதை யூஸ் பண்ணி சீக் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக அது சீக் பண்ணுறதுக்கு தான், அதுக்காக தான் அது மாதிரி சொல்கிறேன். இதுதான் ஷார்ட்னு சொன்னதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் அது நம்ம அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இருக்கட்டும் வச்சுக்கோங்கன்னா சொல்லுவாங்களே தவிர, ஏன்னா நாளைக்கு வந்து திருப்பி இதுக்காக ஒரு பேக் போட்டு நீங்கள் வேலை செய்யக்கூடாதுல்ல, அதுக்காக ஃபியூச்சருக்கு தேவைப்படுன்றதுனால, பட் நாட் நெசசரி. ஆக்சுவலி என்னோட கொஸ்டின் அவர் கேட்ட மாதிரி தான். இப்போ நீங்கள் எடுத்த 2 படமும் சீரீஸும் ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக ஒரு உமன் இந்த சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுற ஹர்டல்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜஸ்டிஸ் பற்றி நீங்கள் இப்படி எடுத்திருக்கீங்க. அண்ட் யூ செட் அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து அது உங்கள் ஐடியாலஜி உங்களை அதை ட்ரைவ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். அதை எதிர்த்து ஒரு ஃபார்மில் நீங்கள் கொஷின் கேட்டிருக்கீங்க. ஆஸ் எ டைரக்டராக நீங்கள் ஒரு ப்ராடக்டை வெளியே கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. நாளைக்கு சப்போஸ் இப்போ இருக்க ஒரு ரொம்ப கமர்ஷியலான ஆக்டர் லைக் உங்கள் ஃப்ரெண்டு சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணும்னா அது ஆஸ் அ பர்சனாக உங்களுக்குள்ளே இருக்க க்ரியேட்டராக அது உங்களுக்கு சேலஞ்சாக இருக்குமா ஆர் நீங்கள் இல்லை ஒரு டைரக்டர் வந்து வெர்சடைலாக இப்படியும் எடுக்கலாம் அப்படியும் எடுக்கலாம், தே ஷுட் நாட் ஓன் அ ஸ்டைல் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஸ்டைல் ஆக்சுவலி வர்சடைலாக தான் இருக்கணுன்றது என்னோட ஐடியா. நான் ஒரே மாதிரி என் படங்கள் இருக்கணுன்றதுல விருப்பம் இல்லை. அது பேசுகிற தீம்ஸ் கூட டிஃபர் ஆகும் அப்படின்றது தான். தீம்ஸ் கூட வேறையாக பண்ணணும், வேறு ஜானர்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்குது. பட் இப்போதைக்கு பிகினிங் ஸ்டேஜஸில் நம்ம ஒரு பேஸ் செட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்ச கதைகள் வந்து பார்த்திங்கன்னா the story which has emotions அதிகமாக இருக்கிற கதைகள் எனக்கு ஈஸியாக என்னால் ஆடியன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுது அந்த மாதிரியான கதைகளால். ஸோ அதுதான் இப்போதைக்கு நான் கம்ஃபர்டபுளாக பண்ணிட்டு இருக்கேன். இந்த வெளியே இருவர்களுக்கான படங்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரி அப்படி பண்ணும்போது இப்போ நம்ம அதுக்குன்னு கதைகள் இருக்குது, அதுக்கான கதைகள் இருக்குது. அந்த கதைகளுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு அறம் சார்ந்து கமர்ஷியல் பண்ணுவோம் அப்படின்னா தோணுது. அறம் மீறிய எனக்கு கமர்ஷியல்ஸ் பெருசாக எனக்கு என்னோட ஹீரோ வந்து நெகட்டிவ் ஷேட்ல இருக்கிறதோ இல்லை கிரேயா இருக்கிறதோ எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஆனால் அதுதான் பேசிக்காக எல்லாருக்கும் பிடிக்குது. அதனால தான் பெரிய ஹீரோஸ் ஃபிலிம்ஸில் வந்து நம்ம அந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்லவன் மாதிரி ஒருத்தனை ஹீரோவாக இங்கே காட்டவே முடியல, கஷ்டமாக இருக்கு. ஒருத்தர் நல்லவன் அப்படின்னா அவனை ஹீரோ அம்பி அப்படின்றாங்க, இல்லை வந்து லைக் ஒரு என்ன சொல்றது போயிங் சொல்லுவாங்க தான். ஸோ இது வந்து அந்த நல்ல ஹீரோவை பார்க்கறதுக்கு கதைகளில் கூட நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு. எனக்கு என்னோட கதை வந்து நல்லவனை சூழ்ந்திருக்கணும், நல்லவனை சார்ந்திருக்கணுன்றது இருக்கு. நல்லவன்றது யாராலும் இருக்கலாம், மற்றவங்க தீங்கு நினைக்காத எல்லாரும் நல்லவங்க தான். ஆனால் அது வன்முறை அப்படி இப்படின்னு போகும்போது நம்ம மனித உரிமை அது நிறையா பேசி சண்டை போடுற அப்படி ஹீரோவாக இருக்க முடியும். எதுக்கு சண்டை போடணும்? ஹீரோ வந்து படம் கூட எல்லாரும் கட்டிட்டு அமைதியை பற்றி பேசுறதெல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்குன்றதெல்லாம் எனக்கு புரியல. பட் அது சில நேரங்கள் வந்து அது சினிமா ஒரு லாங்குவேஜ் தானே, அது வந்து வேற ஒரு மொழியில் சொல்லணும். நான் அடிச்சு தூக்கி போடுறேன்னா அது இந்த கார்ட்டூன்லாம் டாமஞ்சேரியில் வர டாமஞ்சேரி ஜெம்மி வந்து டாம் வந்து ரோடோட வச்சு அடிச்சிடும், அப்படியே ஒரு முடி திரும்பி இருக்கும், அப்புறம் அடிச்சு திரும்பி அதே கேரக்டர் ஒரு படம் பண்ணுவோம். ஸோ இது நம்ம ஈஸியாக லாஜிக் கொஸ்டின்ஸ் கேட்காம நம்ம அது ஒரு படம் முகம் எடுத்துட்டு போகிற மாதிரி ஃபைட் சீக்வன்சஸ்லாம் வச்சுக்கலாம். அப்படிதான் நான் அதை அணுகிறேன். ஸோ பார்ப்போம். கதை சார்ந்த கிராண்டியர் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஜுராசிக் பார்க்க எடுக்கணும்னாலும் நமக்கு அதுக்கு நமக்கு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அப்போதான் நம்ம அதை எடுக்கவே முடியும். ஸோ அது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நமக்கு யாராவது ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நம்ம நல்ல ஒரு பெரிய செட்டப்பாக இருக்குது, நமக்கு புரிகிற ஒரு ஐடியாவில் ஒரு பெரிய கான்செப்டில் நம்மளால் படம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபிலிம் லாங்குவேஜில் நம்ம உண்மையாக இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் போகும்போது அங்கே செட்டில் ஒரு லைட்டாக சின்னதாக சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு தோணுது. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணாக்கா ஸ்கிரிப்ட்லேயே சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அந்த சேஞ்சஸை நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லை வந்து நான் எழுதுனது இதான்ப்பா, இதை தான் நான் எடுப்பேன், இதில் நான் சேஞ்சஸ் பண்ணலாம் மாட்டேன் அப்படின்றது ஒரு கொஸ்டின் ப்ரோ. பண்ணுவீங்களா மாட்டிங்களா? செகண்ட் கொஸ்டின் வந்து இப்போ எஸ்கே உங்கள் ஃப்ரெண்டுன்றதுனால சரி கனாப்பனாவை வந்து
நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எழுதி முடிச்சுட்டு போய் அவர்கிட்ட காமிச்சு சொன்னீங்களா, இல்லை வந்து ஒரு ஃபேக்ட் மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு அவர் ஓகே இதை நீ பண்ணிட்டு வா, டெவலப் பண்ணிட்டு வா அப்படின்றது ஒரு கொஸ்டின் ப்ரோ. அப்படி சொல்லி அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி போனீங்களா? இந்த செகண்ட் திங் வந்து இப்போ எஸ்கே ஃப்ரெண்டுன்ற பட்சத்தில், ப்ரொடியூசர் ஃப்ரெண்டுன்ற பட்சத்தில் ஃபேர் ட்ராப்பாக சொன்னீங்களா இல்லை கம்ப்ளீட்டாக சொன்னீங்களா? இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு ப்ரொடியூசரை நான் அப்ரோச் பண்ண போகிறேன்னா, இப்போ நான் அவர்கிட்ட கம்ப்ளீட்டாக எழுதி எடுத்துகிட்டு போய் காட்டணுமா இல்லை ஃபேர் ட்ராஃபாக காட்டணுமா? அப்படி நான் கம்ப்ளீட்டாக எழுதி எடுத்துகிட்டு போய் காட்டும் போது அவர் வந்து இது நல்லா இல்லை, எனக்கு வேணாம், நீ வேறு மாதிரி பண்ணி எடுத்துருவா அப்படின்னும் போது நான் அதை சேஞ்சஸ் பண்ணணுமா இல்லை நான் என்ன நானே காம்ப்ரமைஸ் பண்ணி நான் வேறு ப்ரொடியூசரை சேஞ்ச் பண்ணலாமா? ஒரே ஒரு விஷயம் தான், இது வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ்ன்றது இட்ஸ் இன் த மைண்டு. உங்களுக்கு இது காம்ப்ரமைஸ்ன்றது ஃபைனல் அவுட்புட்டுக்கான கிளாரிட்டியோட நீங்கள் ஒரு விஷயத்த யோசிக்காமல் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஃபைனலாக இதுதான் அப்படின்றது உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் மாத்திர ஒவ்வொன்றும் காம்ப்ரமைஸ். எங்கே என்ன வரப்போகுதுன்னு தெரியாது அப்படின்னா அது காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. மேபி அது உங்களுக்கு அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக கூட இருக்கலாம், ஒரு டெவலப்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அது உங்கள் சீனை இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட காட்டலாம். அது அது அந்த இதை பொறுத்து. ஸோ இன்னொன்று வந்து ஃப்ரெண்டுன்றதுனால நான் வந்து ஒரு 236 பக்கத்துக்கு ஒரு புக்கு எழுதி கொடுத்துட்டு தான் ஓகே சொன்னார் அவர். ஃப்ரெண்டுங்கிறதுனால இது மாதிரி ஈஸியாக வந்துட்டேன்னு சொல்லிடக்கூடாது எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு புக்காக கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ப்ரொடியூசர் யாருன்றதே அவர் சொன்னார். அவர் பண்ணுறாருன்றதே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நான் அவர் வந்து யாரோ சொல்லி விடுவாங்க, அவருக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் தெரியும் அப்படின்றதுனால நான் வந்து ஃபுல்லாக புக்கு ரெடி பண்ணி கதை சொல்கிறதுக்கெலாம் ரெடி ஆகிட்டு வர சொல்லி சொன்னாப்புல. கதையெல்லாம் சொன்னால் மட்டும்தான் அவங்க கதை கேட்டு ஓகே சொல்லுவாங்க, சும்மாலாம் படிச்சுலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் சொல்லி தான் புக்கு ரெடி பண்ண வச்சாப்புல. புக்கு ரெடி பண்ணி கொடுத்து அந்த புக்கை கதையாக சொல்லி அது புரிய வச்சதுக்கப்புறம் தான் ஓகே சொன்னாப்புல. ஸோ அது அந்த பாயிண்ட். அது ப்ரொடியூசர் மாற்றணுமான்னு மாற்ற முடிஞ்சால் மாற்றிடுங்க, உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருந்துச்சுன்னா சூப்பர். அதுதான், அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அது கண்டென்ட் உங்களுக்கு கிளாரிட்டி, இப்போ ஃபைனல் ஃப்ரேம் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை மாற்றிக்க தேவையில்லை. இல்லை உங்களுக்கு அந்த ஃபைனல் ஃப்ரேம் மேலே ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லைன்னா, எப்படி இருந்தாலும் சினிமாட்டோகிராஃபர் நம்மளோட பெட்டர் விஷுவல் சென்ஸோட தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஆர்ட் டைரக்டரும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கதை புரிய வைக்கணும். நம்ம இது எதனால இந்த சீனை எதனால அந்த ஷார்ட்ன்றதை அவங்களுக்கு புரிய வச்சா மட்டும்தான் அவங்களால இதில் வேலை செய்ய முடியும். ஸோ அப்போ தான் வந்து ஃபைனலாக ஒரு ஃப்ரேம் வரும்ல, அது எப்படி வரும்ன்றது நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் எதிர்பார்த்ததுக்குள்ளே இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் பார்த்துட்டு அது இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் மாற்றி தான் ஆகும். உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் எக்ஸைட்ஸ் யூ டு மேக் அ ஃபிலிம்? கதை பண்ணுறதுக்கு பேசிக்காக இந்த கான்ஃப்ளிக்ட் நல்லா இருந்ததுன்னா என்னை எக்ஸைட் பண்ணும். ப்ளஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து ஏதாவது எனக்கு தோணுதான்னு நான் யோசிப்பேன். இந்த அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே யாராவது இது மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு யோசிப்பேன். அது மாதிரி யாரும் பண்ணலைன்னா சரி இது ஏன் பண்ணலை, எதனால பண்ணாமல் விட்டுருக்காங்க, பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிப்பேன். ஸோ அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு ஐடியா தான் எனக்கு தெரிஞ்சு அதை எக்ஸைட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஒரு ப்ரொட்டகனிஸ்டோட ஜேர்னி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு ஃபீல் ஆச்சுன்னா அதை எனக்கு எக்ஸைட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு கதை எழுதிட்டு இருக்கோம், அது ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கு, திடீர்னு இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஐடியா நமக்கு வருது, நம்ம இதை டிச் பண்ணிட்டு இதை எழுதுறோம். ஸோ இதை போயிட்டே இருக்கும் போது இதை விட அது பெட்டராக இருந்துச்சோ அப்படின்னு போகிறோம். ஸோ ஒரு கட்டத்தில் ஆஸ் அ ரைட்டர் டைரக்டரா இதுதான் அப்படின்ற ஸ்டாண்ட் வந்து எங்க எடுக்கணும்? இப்போ உங்கள்கிட்ட நிறைய கதை இருந்திருக்கும், பட் ஒய் கனா யோ ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கான இது சொல்லுங்க. இல்லதான் நம்ம கதைகள் நம்ம நம்புறோம் இல்லையா நல்லா இருக்குன்னு, அது யாரு இன்னொரு நாள் நம்ம இல்லாத அடுத்த ஆள் நம்பணும்ல, அதை நம்புறதுக்கான கதைகள் எதுன்றதுதான் முக்கியம். அது அப்படிதான், அதனாலதான் கனாவை என் கூட சேர்ந்து எல்லாரும் நம்பினாங்க. ஸோ அது படமா மாறிச்சு. மற்ற கதைகள் நான் நம்பிட்டு இருந்தேன், என் கூட சேர்ந்து நம்புறதுக்கு கண்டிஷனல் இது, நீங்க உங்க ஃப்ரெண்டை கூட்டு வருவீங்களா, அவர் நடிக்க வைப்பீங்களா, இப்படி நிறைய கதைகள் பண்ணாலும் அதுல நிறைய கான்ஃபிளிக்ட்ஸ் இருந்தது, நமக்கு பிரச்சனைகள் இருந்தது. இன்னாரோட ஃப்ரெண்டுன்றதே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா கூட இருந்திருக்கலாம். நிறைய பேர் ஏன் அவங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு கதை சொல்லாம, நீங்க அவரு
அவர் கதை சொன்னாங்க, அவ்வளவு பெரிய ஹீரோ பேர் வச்சுட்டு எங்ககிட்ட கதை சொன்னாங்க. சரி, எல்லாமே நம்ம கடந்து தான் வரணும். ஆனா இந்த கதையை நான் அவர்கிட்ட சொல்ல முடியாது, இந்த கதை அவருக்கானது இல்லை அப்படின்னு. நான் ஒரு கிளாரிட்டியா இருக்கேன், நீங்க அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்றத நமக்கு தோணிருக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து இந்த கதைகள் உருவாகி அந்த கதைகள் வந்து இன்னொரு தங்களுக்கு பிடிக்க வைக்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ இப்போ கனாங்கப்போ அது எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. நானே பண்றேன்னு அவரே முன் வந்து பண்ணாரு. அதே மாதிரிதான் ஒவ்வொன்றுமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே பிடிக்க வைக்கிறதுல தான் இருக்கு. நம்ம 1000 கதைகள் இருக்கும், இப்படி நம்ம இதை விட இந்த கதை நல்லா இருக்கும்னு நமக்கு தோணும். ஆனா அவங்களுக்கு அது இதுவே பண்ணலான்னு தோணும். ஸோ இது இருக்கு, இது எல்லாருமே நிறைய பேரோட கலெக்டிவ் டெசிஷன். ஸோ அப்படிதான் அது நடக்கும். நீங்க ஒரு கதை ரெடி பண்றீங்க, உங்களுக்கு பிடிக்கும், ப்ரொடியூசருக்கு பிடிச்சாதான் அது படமாகும், ஒரு ஆர்டிஸ்டுக்கு பிடிச்சாதான் அது ஷூட்டிங் போக முடியும். ஸோ அதுதான் இதோட ஐடியா. நீங்க என்ன கதை பண்றீங்களோ அது நீங்க இல்லாம இன்னும் எத்தனை பேருக்கு பிடிக்க போகுதுன்றது. ஸோ நீங்க இல்லாம ஒரு 24 கிராஃப்ட் பிடிச்சுன்னா அது படமாகும். படமாச்சுன்னா நீங்க இல்லாம இன்னும் எத்தனை மக்களுக்கு பிடிக்க போகுதுன்றத வச்சு அது எவ்வளவு பெரிய ஹிட்ன்றது தெரியும். நீங்க வந்து கம்யூனிகேட் பண்றது தானே, அதுதான் கதை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றத நீங்க கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். நான் இப்போ என்னோட ஸ்டோரியை வந்து நான் ஒரு 3 டைமென்ஷனில் எழுதியிருக்கேன். ஒரு ஃபுல் கமர்ஷியலாகவும் எழுதியிருக்கேன், ஒரு சிங்கிள் ஹீரோவாகவும் எழுதியிருக்கேன், ஒரு 2 நண்பர்கள் கிட்டே நடக்க அந்த மாதிரியும் எழுதியிருக்கேன். இதை நம்ம ப்ரொடியூசர்கிட்ட கொண்டு போகும்போது நம்மளே இதில் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போகணுமா, இல்லை இந்த மாதிரி இருக்குன்னு நாங்கள் போய் சொல்லலாமா இப்படின்னு. இந்த மாதிரி நான் ஒரு 3 டைமென்ஷனில் இந்த ஒரு, ஆனால் அது ஒரு கரு வந்து ஒரே இதுதான், அது அதோடைய மாரல் வந்து ஒரே இதாகுது. ஆனால் இதை வந்து நான் ஒரு 3 டைமென்ஷனில் எழுதியிருக்கிறத இது அங்கே கொண்டு போகும்போது இந்த மாதிரி நம்மளே ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போகலாமா, இல்லை அங்கே போய் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாமான்னு கேட்கு. நீங்கள் ஒரு படம் பார்த்தா எப்படி பார்ப்பீங்க, அது அவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா போதும். மற்றபடி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு மீதி. நீங்கள் அதை விளக்கமா டீட்டெயில் பண்ணணுன்ற அவசியம். ஒரு படம் அவங்க பார்த்தாங்கன்னா, இப்போ நீங்க கதையை ஒரு படமா பார்க்குறப்போ அது எப்படி இருக்கும், அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க நீங்க கதை சொல்லும் போது. ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம மனசுல இருக்க ஒரு படத்தை எடுக்கிறோம், ஆனா அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு வரும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்க நெஞ்சுக்கு நீதியான ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்துல உதய் சார் இல்லாம அந்த படம் எடுத்திருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்குமா? அந்த படத்தோட ஸ்டாரு ஒரு ஹை வேல்யூ ஸ்டாரா இல்லாம இருந்திருந்தா அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்த நம்மளால ஓப்பனா பேச முடியுமா? இதுதான் என்னோட கேள்வினா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து விடுதலை புலிகள் எல்டிடியோட பிரச்சனையை வந்து எவ்வளோ படம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, அந்த படம் வந்து முடியாமே இருக்கு. இப்போ அந்த படத்துக்கு பெரிய ஸ்டார் வச்சு பண்ணா படம் போகுமான்னு பார்த்தா, சமந்தாவோட அந்த ஃபேமிலி மேன் படமும் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயத்த வந்து மெட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளால ஓப்பனாக பேச முடியலையே. அப்படியே பேசியிருந்தாலுமே இங்கே இருக்க சென்சார் போர்டு அலோவ் பண்ணுமா? அந்த சென்சார் போர்டை வந்து இல்லாமல் நம்ம அந்த படத்தை ஏதாவது ஷூட் பண்ணி வெளில ரிலீஸ் பண்ண முடியுமா? இல்ல, இது சென்சார் போர்டு எல்லாமே ரிலீஸ் பண்ணலாம், ஓடிடில பண்ணலாம். பட் ஆனா அவங்க ஒத்துக்கணும் நீங்க பண்ற கதையை, அவங்களுக்கான கரெக்டான கண்டென்ட்னு அவங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அவங்க வாங்கிப்பாங்க. பட் ஆனா நீங்க எதை கதையா சொல்றீங்கன்றதை பொறுத்து. நீங்க இப்போ கான்ட்ரவர்சின்னு சொல்றீங்க இல்லையா, கான்ட்ரவர்சி உண்மையை சொல்லும் போதும் வரும், பொய் சொன்னாலும் வரும், கற்பனையா ஒன்று சொன்னாலும் வரும், இல்லாத ஒன்று சொல்லும் போதும் ஒன்று வரும். கான்ட்ரவர்சின்றது அந்த மாதிரி தான். நீங்க எந்த மாதிரி கான்ட்ரவர்சிக்குள்ளார போக போறீங்கன்றது வந்து உண்மையா சொல்ல முடியாது, கற்பனையோட சேர்த்து சொல்லும் போது நீங்க உண்மையா சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்க கற்பனை வந்து உண்மையை வந்து சாப்பிடக்கூடாது, அப்போ கான்ட்ரவர்சி கண்டிப்பா வரும். உங்க கற்பனை தான் அங்க மேலோங்கி இருக்குன்னா அது உண்மை சம்பவமே இல்லைன்றத நீங்க சொல்லிக்கணும். இது கற்பனை தான்ன்றதுல ஒரு நியாயம் இருந்துடணும். நான் உண்மையதான் சொல்றேன், ஆனா கற்பனை கலந்து சொல்றேன்றதுல நியாயம் இல்லை. அது வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ட்ரூ ஈவெண்ட்ஸ். நான் ஒரு இது பண்ணிக்கிட்டேன், எனக்கு தேவையான மாதிரி நான் அதை பர்செப்ஷனெல்லாம் நான் ட்விஸ்ட் பண்ணி சொல்றேன்ற மாதிரி ஆயிடும். என்னோட பர்செப்ஷனை நான் பாருங்களேன், இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ஒன்று எப்பவுமே ஒரு கதை சொல்றதுல நான் ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணேன். 3 இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து கதை சொல்றவனோட கதை, இன்னொன்று வந்து கதை கேட்கறவனோட கதை, இன்னொன்று வந்து உண்மை. ஸோ இந்த 3 இருக்கு இதுல. ஒவ்வொரு தடவையுமே நம்ம இது 3ஐயும் மைண்ட்ல வச்சுட்டு ஒர்க் பண்ணணும். ஒன்று இருக்கும், சொல்றதுக்கு இப்படி நல்லா இருக்கேன்னு நம்ம ஒன்று சொல்லுவோம்,
புரிஞ்சுக்கிறது வந்து ஒருத்தன் புரிஞ்சுக்குவான். ஸோ இது வேற வேற டைமென்ஷன்ஸ்ல வேற வேற பெர்செப்ஷன்ஸ்ல இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா ஒரே விஷயத்தை தான் எல்லாரும் 3 விதமா சொல்லியிருக்கோம். அது எல்லாத்துக்குமே அது இருக்கு. ஸோ அது நீங்க இதெல்லாம் நடந்துருமா பண்ணிருமா நம்ம வந்து போராடாம நடந்துருக்கோம்னா அது அது நாளைக்கு அது நீங்க என்னவா எடுத்து என்னவா புரிந்து கொள்ளப்படுதோ அதுக்கேற்ற எதிர்வினைகள் அதுக்கு இருக்கும். சில நேரம் நல்லா புரிந்து கொள்ளப்பட்டுச்சுன்னா அது நல்ல பாராட்ட ஒரு இதா இருக்கும். நீங்க சரியான என்னைக்குமே இன்டென்ஷன்ஸ் சரியா இருந்ததுன்னா அது சரியா ரிசீவ் ஆயிடும். நம்மளோட இன்டென்ஷன் சரியா இருக்கணும். நான் அதை சரியான எண்ணத்தோட கண்ணோட்டத்தோட அதை வந்து அணுகிட்டேன் அப்படின்னாலே அது கண்ணோட்டத்தோட அந்த அந்த சரியான கண்ணோட்டத்தோட அணுகப்பட்டுரும். ஸோ அதுதான் முக்கியம். நம்ம சொல்றவங்க சரியா சொல்லிடணும், அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நமக்கு அது புரியல, நமக்கு அது தெரியல அப்படின்னா அது நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேசிக்கா இது என்ன விதமான எதிர்வினைகளை ஏற்படுத்தும்ன்றதை எதிர்பார்க்க முடியாது. நமக்கு தெரியலன்னா, தெரிஞ்சதுன்னா எதிர்பார்க்கலாம் இதுதான் நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு பண்றது தப்பு இல்லை, தெரியாம பண்ணக்கூடாது. அதுல ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும். நமக்கு தெரியாத விஷயத்த வந்து நம்ம ஒரு நமக்கும் வருவோம். நம்ம வந்து சீக்கிரமா எமோட் ஆயிடுவோம். நம்ம வந்து சீக்கிரமா சில விஷயங்களை சென்சிட்டிவா அணுகுவோம். ஸோ நம்மளோட அணுகுமுறை வந்து நம்மளோடது தான், நாட் நெசசரிலி எல்லாரோடதும் அப்படிதான் இருக்கும் நம்ம நினைக்க முடியாது. ஸோ எல்லாரும் அப்படிதான் ஒரு விஷயத்தை அணுகணும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கும்போது நான் இந்த விஷயத்தை இப்படி அணுகிறேன் அப்படின்றது எனக்கு தான் பெருசு, எனக்கு தான் அது வந்து முக்கியமானது, எனக்கு தான் அது வந்து அவமானம், எனக்கு தான் அது வலி, எனக்கு தான் அது வந்து வெற்றி, எனக்கு தான் அது மகிழ்ச்சி அப்படின்னா அது என்னோட பர்செப்ஷன். இப்ப நான் இது எல்லாருக்குமே இதுதான், நான் ஜெயிச்சிட்டேன் அதனால நீங்க எல்லாரும் ஜெயிச்ச மாதிரிடான்னு நான் சொல்ல முடியாது. அப்படி நினைச்சுக்கங்கன்னு உங்களுக்கு கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ அந்த ஃபீலை அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னா நீங்க அவங்களை எமோஷனலி கனெக்ட் பண்ணணும். அது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா யாருமே வந்து அதுக்கு எதிர்வினை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ற விஷயங்களை நம்பாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஏன்னா கூட இருக்கிற ஒரு இயக்குனர் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தன். அவன் வந்து எல்லாரும் சொல்றதை கேட்கிறவனா இருக்கக்கூடாது, எல்லாரும் சொல்றதை வந்து நம்புறவனா இருக்கக்கூடாது, தவறான ஃபேக்ட்ஸை வந்து பிலீவ் பண்றவனா இருக்கக்கூடாது. ஒரு நேர்மை இருக்கும். நீங்க வந்து கேன் பி ரைட் விங் பர்சன் ஆர் லெஃப்ட் விங் பர்சன், பட் ட்ரூ டு தட் நீங்க அதுக்கு வந்து உண்மையா இருக்கும். நீங்க வந்து சமூக சிந்தனையில உங்க கதைகள், உங்க கதாபாத்திரங்கள் ரைட் விங் தப்பு கிடையாது, ஆனா அடக்குமுறை தப்பு. இதுதான் நம்ம எல்லா இடத்துலயுமே சொல்றோம். எல்லாருக்குமே வந்து எல்லா விதமான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. அதுதான் அந்த பேசிக் மனித உரிமை. அது வந்து நம்ம எங்கேயுமே நம்ம இன்னொருத்தர் இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுல நமக்கு இந்த உரிமையும் கிடையாது. ஆனா அதை இன்னொருத்தரை பாதிக்க கூடாதுன்றதுல ஒரு அறம் இருக்கணும். நம்மளோட கதாபாத்திரங்கள் சொல்றேன், சும்மா நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். நிறைய விஷயங்களை வந்து நம்ம மேலோட்டமா கேட்டுட்டு ஒரு இயக்குனரா, இது வேற யாரா இருந்தாலும் அவங்க எது வேணாலும் நம்பலாம், ஆனா ஒரு இயக்குனர் வந்து உண்மையை தான் நம்பணும். அறிவியல் பூர்வமா நீங்க அதை அணுகணும், அறிவியல் பூர்வமா அதை யோசிச்சு பார்க்கணும். ஈவன் ஒரு சாமி படம் இருக்கு அப்படின்னா கூட அது ஒரு சயின்ஸ் இருக்கான்னு தெரிப்பாரு, அதுக்குள்ள ஏதாவது நம்ப வைக்க முடியுமா? ஏன்னா ஏதோ ஒரு சயின்ஸை தான் நீங்க சாமிங்கிற பேர்ல நம்ம நம்ப வச்சிருக்காங்க பிகினிங்ல. சோ அந்த சயின்ஸ் என்னன்றதாவது நீங்க கண்டுபிடிச்சு மீட்டு கொடுத்து ஆன்மீகத்துக்குள்ள நம்புறவங்களுக்காவது அது உதவுற விஷயமா அது இருக்கணும். அந்த மீட்டு எடுத்துக்கிறது ஜென்ரலா அந்த பயங்களை வச்சுக்க வேண்டாம். நீங்க அந்த ஓடிடில எப்படி கதை கேட்பாங்க, நீங்க ப்ரொடியூசர் எப்படி ஓகே பண்றது, அதெல்லாம் இல்லை உங்க வேலை. ஒரு கதை சரியான கதையா உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சொல்லி, இன்னொரு சினிமா தெரிஞ்ச இன்னொரு நண்பன் கிட்ட உங்க கதையை நீங்க ஷேர் பண்ணும்போது அந்த கதை உங்களை எங்க கொண்டு போய் உட்கார வைக்குமோ கொண்டு போய் உட்கார வச்சிருவோம். சரியா இருக்கிற பட்சத்துல உங்க நண்பனே உங்களை கூப்பிட்டு போய் எங்கேயாவது உட்கார வைப்பான். நீங்க உங்க நண்பன்றது நான் உங்களோட தொழில் பண்ற இடத்துல சொல்றேன். நீங்க அசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணணும், டைரக்டா ஃபிலிம் டைரக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறவங்களுக்கு ஓகே, அப்படி இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்ல போய் வேலை செய்யணும். ஸ்பாட்ல நீங்க போய் கத்துக்கணும்ன்றது வந்து கத்துக் கொடுங்கன்னு கேட்டு கத்துக்கிறது இல்லை, நீங்க செஞ்சு கத்துக்கிறது, ஒரு விஷயத்த செஞ்சு கத்துக்கிறது. ஏன்னா செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஷூட்டிங்ல மட்டும் தான் கிடைக்கும். இங்க வந்து வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்க வேற எல்லா இடத்துலயும் பேசுவீங்க, நிறைய பேசுவீங்க, நிறைய படிப்பீங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவீங்க, நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஆனா பேப்பர்ல இருக்கிறது எப்படி இங்க சினிமாவுக்கு வருது, எப்படி ஸ்கிரீன் கன்வெர்ட் ஆகுதுன்றது நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அது வந்து பேசுற மாதிரி, பேசுறது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு புரியணும்னா நீங்க பேசணும். சினிமா உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு புரியணும்னா நீங்க போய் அது ஒர்க் பண்ணி பார்த்து அந்த லாங்குவேஜை நீங்க வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் அது நடக்கும். ஒரு ஷூட்டிங்ல 2 ஷூட்டிங்ல
நல்ல ஷூட்டிங்ஸ் ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி வந்துடும். ஈவன் பட்ஜெட்டிங், ஒன்ஸ் நீங்க பட்ஜெட்டிங் பண்ற அளவுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்க ஆப்வியஸா டைரக்ஷனுக்கு ரெடி. ஒரு ப்ரொடியூசர் உங்களை ஈஸியா ஹையர் பண்ணிப்பாரு, நீங்க ஈஸியா ஒரு படம் பண்ணிட முடியும். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் பொதுப்படையான பிற்போக்குத்தனமான சிந்தனைகள்ல ஈடுபடக்கூடாது. ஏன்னா அது வந்து இந்த ஸ்டேஜை ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் நமக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது, நம்மளால என்ன பண்ணிட முடியும், நமக்கு யாரையும் தெரியாது, நமக்கு யாரும் இல்லை அப்படின்லாம் யோசிக்கவே கூடாது. நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு வெளியில வரவே கூடாது. வீட்டை விட்டு வெளியில வரும்போதே நம்ம வீடு எப்படி நம்மளோட ஒரு உலகமா இருக்கும், அது மாதிரி இந்த உலகம் நம்ம வீடு நினைச்சிட்டு வெளியே வந்தாதான் உங்களுக்கான பாசிட்டிவான விஷயங்கள். நீங்க நண்பர்களை சந்திக்கிறது, நண்பர்கள் அமைவாங்க கரெக்டா. நீங்க எந்த மனநிலையில இருக்கீங்களோ அதே மனநிலையில் நண்பர்கள் அமைகிறது தான் நீங்க வளர்றதுதான். நீங்க உங்களால வளர முடியாது. உங்க நண்பர் சரியா இருந்துட்டாங்கன்னா நீங்க நினைச்ச இடத்த அடைஞ்சிட முடியும். அந்த இடத்த நீங்க அடைஞ்சாதான் நீங்க நிறைய கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியும். உங்க ஃபேமிலியில இருந்து, உங்களோட நாளைக்கு உங்களோட வாழ்க்கை துணைகள்ல இருந்து நீங்க நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. உங்க குடும்பங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்க உங்க கனவுகள் வந்து இந்த ஒரு கனவு காண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த கனவு அந்த நோக்கி அடையறதுக்கான நம்ம எடுத்துக்கிற முயற்சிகள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. நீங்க அந்த எந்த பாதையை சூஸ் பண்ணாலும் அது சரியான பாதையா இருந்தா அது உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இதுதான் பாதைன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா நேர்மையான அறம் தவறாத பாதையா இருக்கணும். அதனால இன்னொருத்தங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. உங்களால இன்னொருத்தருக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். அது எதுவாக வேணா இருக்கலாம். ஆனா அதை மட்டும் கலைஞ்சிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அந்த கனவோட நீங்க வந்து அடுத்தடுத்து போகணும். நிறைய தெரிஞ்சுக்கங்க. நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க தேடுங்க, யார்ட்டையும் கேட்காது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க இப்போ யுவர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ், யுவர் நாட் இளங்கலை முதுகலை பட்டதாரிக்கு படிக்க வரல. நீங்க லைஃப் படிக்க வந்திருக்கீங்க, நீங்க ஒரு ஒர்க் பண்ண வந்திருக்கீங்க. இது வந்து ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். ஒரு கம்பெனில எப்படி வந்து ஒர்க் பண்ணுவீங்களோ, ஒரு எம்என்சில எப்படி வந்து ஒர்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் இங்க நீங்க ஒர்க் பண்ணணும். யூ ஹேவ் டு கிவ் கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் சென்ஸ் இன் எனி வே. நீங்க ரைட்டிங்ல இருந்து, உங்க தாட் ப்ராசஸ்ல இருந்து, உங்களோட பிசிக்கல் ஒர்க்ஸ் வரைக்கும் நீங்க அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்பதான் அது வந்து இந்த ப்ராசஸ் உங்களால ஈஸியா மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்துக்கு முதல்ல நீங்க வேலை தெரிஞ்சிடணும். ஒரு வேலை தெரிஞ்சாதான் செய்ய முடியும். எப்படி எழுதணும்னு தெரிஞ்சாதான் நம்ம லெட்டர் எழுத முடியும். ஸோ இங்க வந்து எழுத கத்துக்கிறதுக்கு ஏபிசிடி எழுதுறதுக்கு நீங்க இங்க வரல. நீங்க உள்ள வரும்போதே, ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சேரும் போதே யூ ஷுட் நோ வாட் ஒர்க் யூ ஹேவ் டு டூ. என்ன ஒர்க்கை உங்களால பண்ண முடியும், என்ன ஒர்க் நீங்க பண்ணுவீங்கிறதுல கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுதான் நீங்க வெளியில கத்துக்க வேண்டிய விஷயம், அதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இவனால எனக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி உங்க டைரக்டர் உங்களை நினைக்கணும். அப்பதான் வந்து நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்லி இந்த வேலையை செய்ய சொல்லுவார். 6 பேருமே யூஸ்ஃபுல்லா இருந்தா 6 பேருமே சாலிடான ஒர்க் கொடுப்பாங்க. 6 பேருக்குமே சாலிடான ஒர்க் பிரிச்சு கொடுக்கப்படும். 6 பேருமே அந்த ட்ரஸ்ட் ஜோனுக்குள்ள போவாங்க. 6 பேரையுமே அவங்க அடுத்தடுத்த ஜேர்னில கையை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா they know he is talented. என்னோட அசிஸ்டன்ட் டேலண்டடான ஆளா இருந்தா நான் கூப்பிட்டு போவேன். என்னோட அசிஸ்டன்ட் ரொம்ப டேலண்டடா இருந்ததுனாலதான் நான் முதல் படத்துல என் கூட கோ டைரக்டரா இருந்த அசிஸ்டன்ட் 2வது படத்துல ரைட்டர் ஆகுறேன். 2வது படத்துல நெஞ்சுக்கு நீதியில அவர் தான் ரைட்டர். பெஸ்ட் ரைட்டர் அவார்டு வந்து ஆனந்த விகடன்ல அவருக்கு கிடைச்சது, நெஞ்சுக்கு நீதி. ஸோ இது வந்து அவங்க டேலண்ட், அவங்கள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிற இடம். அவங்களுக்கான இடத்த நம்ம கொடுக்கணும்னா அவங்க உள்ள வரும்போதே அந்த இன்பில்ட்டான அந்த டேலண்டோட வராங்க. தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டுவர்ட்ஸ் த ப்ராஜெக்ட், டுவர்ட்ஸ் த டைரக்டர் தே ஆர் ஒர்க்கிங். இவங்க எல்லாருமே அந்த எண்ணத்தோட வராங்க, ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்களுக்கு எண்ட் என்னன்னு தெரியும். எண்ட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா உங்களால ஈஸியா அதை எவ்வளவு ஈஸியா அச்சீவ் பண்ண முடியுமோ அச்சீவ் பண்ண முடியும். அதனால நீங்க ஃபோக்கஸ்ங்கிறது சரியான நண்பர்கள் அமைச்சுக்கிறது, சரியான சிந்தனைகளோடு இருக்கிறது, எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கிறது. நம்மளால முடியாதுன்னு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா சினிமா மறந்துடுங்க. சினிமா உங்களுக்கு இடம் இல்லை. ஏன்னா முடிவுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் சினிமா. முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சினிமா இட்ஸ் நாட் அ பிளேஸ், ரைட் பிளேஸ் கிடையாது இங்கே. அது உங்களை இந்த கடல்ல வந்து அலை எதை போட்டாலும் ஒன்றும் துப்பிடும் தெரியுமா, அந்த மாதிரி உங்களை வெளியே துப்பிடும். முடிவுன்னு நினைக்கிறவங்களை மட்டும்தான் ஆழத்துக்கு போக முடியும். ஸோ அந்த நம்பிக்கை பேசிக்காக வச்சிடும். அது வந்து என்னைக்குமே யாருக்குமே கேட்காது. ரொம்ப தப்பு. அது வந்து உங்களுக்கு நீங்க டைரக்டரா இருக்கும்போது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிகள் என்னவோ அதெல்லாம் தேடணும். தேடி தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் டேட்டா அப்படின்றத நீங்க ப்ரொவைட் பண்ண ரெடியா இருக்கும்.
ஸோ உங்ககிட்ட யார் வேணா கேட்பாங்க, நீங்க பதில் சொல்ற இடத்துல இருக்கணும், கேள்வி கேட்கிற இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. கேள்வி ஈஸியா கேட்டுடலாம், நீங்க யார வேணாலும் இப்படி போறது இப்படி கூட கேட்டுடலாம். ஆனா நீங்க அந்த அட்ரஸ் இருக்குன்னா அந்த அட்ரஸ் எடுத்து பார்த்து எப்படி போகணுன்றது நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு மறக்காம இருக்காது. நீங்க தான் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையுமே நீங்க தான் தேடணும். நீங்க தேடுறதுலதான் உங்களுக்கான ரூட் என்னன்றது கிளியரா தெரியும். ஸோ அதை மட்டும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு டைரக்டருக்கு நீங்க ஒரு டைரக்டரா இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் எதிர்பார்ப்பு இருக்குங்கிறத நீங்க யோசிக்க, அதுவா நீங்க மாறுங்க. நீங்க ஒரு டைரக்டரா இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரியான அசிஸ்டன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அசிஸ்டண்டா நீங்க மாறுங்க. அப்பதான் கண்டிப்பா உங்களுக்கான இப்ப நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கான பதில் அதான். உங்களுக்கு ரூட்ஸ் தெரிஞ்சிடும், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும், ஸ்ட்ராட்டஜிக்கா நீங்க எப்படி அனலைஸ் பண்ண முடியும். இப்ப வெறுமனே ஸ்கிரிப்ட் தான் பேசுறீங்க, டைரக்டர் ஆகிட்டீங்கன்னா பிசினஸ் பேசணும், பிசினஸ் பத்தி யோசிக்கணும். நீங்க ஒவ்வொரு பெண்ணையும் எப்படி ரிட்டர்ன் எடுக்கிறதுன்றத பத்தி பேசணும். இன்னைக்கு நம்ம வெறுமனே பேசிட்டு இருக்கிறது விவசாயத்தை பத்தின ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு தியரி கிளாஸ். ஆனா ஸ்பாட்டுக்கு போறதுங்கிறது தான் விவசாயம் பண்றது. பண்ணாதான் தெரியும் எவ்வளவு முகசூல் வருது, எவ்வளவு அறுவடை பண்ண முடியும், எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு தண்ணி ஊத்தாம காஞ்சி போச்சுன்றதெல்லாம் தெரியும். ஸோ இது பேசிக்கா அது ஒரு தியரி. இங்க ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க ப்ராக்டிக்கலா கரெக்டா பண்ணுவீங்க. ஸோ அதுதான். ஆனா அப்ரோச் எவ்ரிதிங் இன் கான்ஃபிடென்ட். தப்புனாலும் தைரியமா பண்றதுலதான் இங்க வெற்றி இருக்கு. அது நீங்க யோசிக்கவே தேவையில்லை. ஆனா தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னு பின்வாங்கிறதோ இல்லை நான் சரியானதையே தயக்கமா பண்றதோ, தயங்குறவன் இங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. ஸோ கான்ஃபிடென்ட்டா இருங்க, அடுத்தடுத்தது யோசிங்க, கேட்கறது தவிருங்க. கேள்விகள் உங்களை நீங்களே கேள்வி கேட்கறதா இருக்கணும். நான் சொல்றது எல்லாமே ஜென்ரலா ஃபைண்ட் த ஆன்சர்ஸ் வித்தின் அப்படிதான் சொல்றேன். நீங்க கண்டுபிடிங்க அந்த ஆன்சர். கண்டுபிடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.